ஸோ இனி நம்ம போகிறது நருட்டோ அல்டிமேட் நிஞ்சாஸ் பார்ட் 1. ஸோ வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லெவல் ப்ரொமோஷன் எக்ஸாம், கிராஜுவேட் எக்ஸாம், காமெட் எக்ஸைஸ் 1. இப்போ நம்ம நருட்டோ ஊசுமக்கி எடுத்துக்கலாம். லோடிங் நருட்டோ விசஸ் சாக்குராங்கிறதுனால CPU பிகின். நருட்டோ ஊசுமக்கி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவன் யார் அடிக்கிறானே தெரில. மேலே போய்க்கலாம், கீழே வரலாம், என்ன பண்ணலாம். அவரேட்டி ஒரு அடி தப்பிச்சிட்டா, இன்னொரு வாட்டி அடி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன வருமோ. நருட்டோவுக்கு என்ன மாதிரி ஜுட்சுலாம் தெரியுமான்னா கொஞ்சம் ஆச்சரியம்தான். இருந்தாலும் நருட்டோ ஃபேன்ஸ் குறைய மாட்டாங்க. பண்ணது கோத்தில் சாக்குரா அடிச்சாடா வச்சுக்கோ. 9 tail ஆஃபீஸ் பாருங்கள், நருட்டோ 9 tailஆகவே மாறிட்டான். கீரெல்லாம் ரெட் கலர் சக்கரை அடி. அப்பா பறந்தே உண்டாடா, கீழே குமிச்சிட்டா. இன்னும் அதுக்குள்ளே உனக்கு சோறு தர இல்லையா? மேலே சுட்டாச்சு. இப்போ நம்ம ஓடு 9 tail ஃபாக்ஸ் இருந்தாலும் சாகுரா தைரியம் அதிகம் தாங்க. ஓடு, இஞ்சா சுரிக்கன் ஓடுங்க. இப்போ நம்மளுக்கே சுரிக்கன் போட்டா. இன்னும் கொஞ்சம் தான் பிளட் இருக்குது சாக்குராவுக்கு. அந்த மேலே சாக்குராக்கு மேலே இருக்கிறது தான் பிளட்டு. பவர் மேக்ஸு ரீசார்ஜ் பண்ணி விட்டா. போய் பவர் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ வெறியோடு அடிக்கிறாயா. கோவம் வந்துச்சுன்னா சாக்குரா ஃபேஸை பார்த்தீங்கன்னா எல்லாம் பயந்தே போயிடுவீங்க. திடீர்னு ஒரு குத்துவாக பாருங்க, நலமே உடையும். என்னதுடா அது, ஸ்பீட் டவுனா? என்ன பண்ணான்? என்ன எவ்வளோ ஸ்லோவாக ஓடுறான்? கொஞ்சமாக ஸ்பீடாக ஓடுறாடே. வந்துட்டார் தலைவருக்கு மேலே. ரசிங்கன் ஓடு. நான் ரசிங்கன் சொல்லி ரசிங்கனே பார்த்துட்டேன். உங்களுக்கு நாட்டை பிடிச்சி நான் கமெண்ட் பண்ணுங்கள். என்னது இது? 9 tail பீஸ் திறமையை கொண்டு வந்து அவுட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் லெவல் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரில, வாங்க பார்ப்போம். மிஷன் ரிப்போர்ட் கம்பேக்கு சாக்குரா வீடு வச்சுட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேவ் பண்ணோம். எஸ் நருட்டோ அல்டிமேட் நிஞ்சாஸ் எம்பியில் அதை போட்டிருக்குது. ஆனால் நம்ம கண்டுக்காமல் எக்ஸோ கொடுத்துக்கலாம். ஓவர் ரைட். எஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு தான் சோஜி சாப்பிட்டுலாம். அதுக்குள்ளார நம்ம வந்தோம். எல்லாட்டையும் லோடிங்கில் சோஜி மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். நருட்டோ அல்டிமேட் பிக்சர் போட்டிருக்குது. இப்போ நம்ம எடுக்க ஒருவர் ராக்லி. இவர் எந்த கிளானுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு சரியாக தெரில. ராக்லியோட அப்பா அதுங்க 8 கேட் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க, ஆனால் அது ஃபுல்லாக காட்டல. ஸோ வாங்க இப்போ ராக்லி பிஸ்னஸ் சாசுகே சப்ஸ்டியூஷன் ஜெட்ஸோ பண்ணி தப்பிச்சிருக்கிறான். ஸ்பீடு சாசுகேக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது. ராக்லி 5 கேட்டு தான் ஓப்பன் பண்ணுவான். ஆனால் சாசுகே கிட்ட சொல்ல வந்துட்டான். ஒரு இடத்துல உருப்படியாக தான் இறான்டா. வாங்கிக்கோடா ரசிங்கன். ராக்லிக்கு எங்கேயா ரசிங்கன் இருக்குது? ரசிகன் சொல்லி ரசிகனாக போட்டேன். ஃபயர் பால் ஜெட்ஸோ போட்டிருக்காரு. ராக்லியாக தாங்க முடியாமல் கீழே விழுந்துட்டான். வச்சு ராக்லியே கீழே விழுந்துட்டான். அது என்னவோ அது பேர் என்ன, ஃபஸ்ட் எபிசோடில் இருக்கா சென்சே வந்து ஒரு பிளேடு எடுப்பார். இல்லை மிஸ்டரி சென்சே தான் நினைக்கிறேன். ஒரு பிளேடு எடுத்து போடுவார். அதுதான் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஓடி ஒரு அடி. அதுக்குள்ளார ஓடி போயிட்டான். ஐயோ, எல்லா அடியும் வந்து அடிக்கிறான். என்னால் ஒரு அடி கூட அடிக்க முடியல. என்ன பண்ணுறாது? திரும்பியும் என்ன பண்ண போகிறான்? போடு சாசுக்கே உச்சா போடுறான். விடவே மாட்டேன். இவன் ஒருத்தங்க ஆனவனா இந்த ஃபயர் ஸ்டைலே யூஸ் பண்ணுறான். ஃபயர் ஸ்டைல் காமக வச்சுட்டான்டா. என்னையா பண்ணுறாங்க? அடி அதுக்குள்ளார மேலே போயிட்டானே. ஏன் பண்ணுறேன்னு தப்பிக்கணும். இம்பசிபிள் ஆகிட்டான். ஐவிஎன்னா இது காணாமல் போகிற ஜிக்ஸுன்னு நினைக்கிறேன். இது எபிசோட்லேயே இல்லை, ஆனால் இந்த நருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஹீரோஸில் இருக்குது. என்ன அது? அவன் தெரிய ஆரம்பிச்சிட்டான். அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல் அந்த பவர். அவனை அது வரைக்கும் போட்டு அடிப்போம். என்னது பர்பிள் கலரில் ஏதோ வந்துச்சு, அது சாவுக்குறியாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு சாசுகே போட்டு சாவுக்குறி. ராக்லியே படுக்க போட்டானே. உன்னை ஏதாச்சும் பண்ணணும். போடுறான். ராக்லியோட ஹையர் கேக் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு பண்ணான். எனக்கேவா அது குதிக்கும் போது ஒரு 5-6 வாட்டி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அவன் சேஃப்டிக்கு போட்டானா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஸ்பீடு வந்து அவனுக்கு இன்னும் கூட குறையலைங்க. அந்த சக்கரை எப்போ குறையுதோ அவனுக்கு அப்போ தான் குறையும் போல். வச்சுக்கூடா ராக்லி 8 கேட்ஸ். ராக்லி மொத்தமாக 5 கேட்டு தான் பண்ணுவான்.
அதுவும் ராய் சென்சைட்ட கேட்டு ஓப்பன் பண்ணுவான். அதாவது மைக்கை இப்போ ஒரே அடியில் சாசுகேவை காலி பண்ணணும். ஒரே அடி, அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. இந்த லெவலோட வின்னர் ராக்லி. ஓடுங்க, மிஷன் நாட் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான், சேவ் டேட்டா எக்ஸு ஓ கூட ஓ. நெக்ஸ்ட் என்ன லெவல்னு பார்ப்போம். என்னது கிராஜுவேஷன் எக்ஸாமா? அப்படி தான் எழுதியிருக்கு, கிராஜுவேஷன் எக்ஸாம். இந்த பேட்டில் ஒன்வை என்ன சொல்லி போல் ரோடிங் சாங்கி தான் சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்மளுக்கு யார் வேணும்னா ஷிக்கமாருக்கும் விசஸ் கக்காஷி அட்டாக்கே. மிஷன் ரெக்கமெண்ட்ஸ். ஷிக்கமாரும் அறிவாளி, கக்காஷி அடவர் அறிவாளி. சின்ன பையனும் புக்கு படிச்சுட்டு இருக்கிறான். நாராவன் யாருந்தானாச்சா? ஷிக்கமாரு, அதாவது ஷிக்கமாரோட எங்கள் அப்பா பேர் நாரா. நான் அப்படி சொல்லிட்டு போட்டேன். இவன் கக்காஷி பாருங்க எவ்வளோ பவர். கக்காஷியே பாருங்க ஓட்டான். இந்த கேமை பார்த்துட்டு ஒரிஜினலாலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது, இது சும்மா கேமிங் தான். அது வந்து CPU, அதாவது கிராஜுவேஷன் எக்ஸாம். இது முடிஞ்சவொடனே கெனினாவும் கெனின் சொன்னின் இதெல்லாம் வரும். அதை நான் தெளிவாலாம் படிக்க மாட்டேன். நருட்டோ பார்த்துட்டு இது கூட வரலான்னு என்ன பண்ணுறது? என்னது ஷேடோ லாக் வச்சுவா பாருங்க. ஷேடோ லாக் வச்சு நான் என்ன பண்ணுறான்? நான் நாராசஸ் டெமடியில் ஒன்றுமே பண்ணலைங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். இல்லை உழுவில் வச்சுக்கோ. அப்படியே சாமி என்ன அடி. உனக்கு தெரிஞ்சு இந்த முக்கோணம் கொடுத்தா ரைஸ் அப்பா சக்கரா ஒரு அடி ஆகிடுச்சானா அப்புறம் ஆப்னட் அடிக்கணும். டிஃபென்ஸ் பண்ணிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. திரும்பி அட்டாக் வேஸ்ட்டாக ஆகும். ஓட்டு அடி நடி. கக்காசியா? ஐயோ ஓட்டாண்டா கக்காசியோட கூனாய். கக்காசி கிட்ட கூனாய் இருந்தங்காட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நாங்கள் வந்து பவர் ஏற்றிட்டுருக்கோம். அதாவது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் இதுக்கு மேலே அங்கே கீழே கொடுத்தீங்கன்னா பவரப் ஆகும். ஆனால் அடிக்கடி பவரப் பண்ணிங்கன்னா கக்காசி உங்களுக்கு விட மாட்டான். கக்காசியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு காப்பி நீஞ்சா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஜம்ப் அப். இது இந்த கீழே நிறையா இதெல்லாம் வரும். அங்கே பாருங்க பொம்மை, சோளக்காட்டில் பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரியே இருக்குதா. அதை அடித்தோன்னா வரும். அங்கே ஒரு பூச்செடி அடிச்சு முடித்தா கூட வரும். ஆனால் அது சீக்கிரம் மறைஞ்சிரும். அதுதான் இதில் பிரச்சனையே. இப்போ வச்சுக்கூட கக்காசி. ஐயோ 1000 years ஆஃப் டெட்டு போட்டாருங்க கக்காசியை யாருன்னு நினச்சிங்க? அவர் பெரிய நிஞ்சா. அப்பாடா எப்படியோ இது கொண்டுட்டாங்க. திடீர்னு இன்வெசிபிள் வந்துருச்சு. இந்த ஸ்டார்ட் கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெயின் இக்கோனன்ஸ்னு வரும். அதில் கொடுத்தீங்கன்னா காட்டுவாங்க. கக்காசின்னா ஓடி போயிட்டான். ஓடிலாம் போல் அவனை சோக்கு அடிக்கிறதுக்கு இப்போ வார் ஏற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ அந்த மேலே 36 35 ஓடிட்டுருக்கலாம். அந்த டைம் முடிஞ்சால் ட்ராவுன்னு வந்துடும். அதுக்கோசரம் தான் அங்கே போயிட்டான். ட்ரா வராது, பிளட் ஈக்குவலாக தான் ட்ரா வரும். பிளட்டு கக்காசி கம்மியாக இருக்குது. இருந்தாலும் கக்காசியோட அளவு மிஞ்ச முடியுமா? இந்த ஜுட்ஸு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாம்பும் அதே இடத்துல ஷேடோ லாக் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். ஷிக்கமாரு. அவ்வளோதான், இதை நாம் முடிச்சிட்டோம். இப்போ நாரா ஜெயிச்சிட்டாரு. அதாவது ஷிக்கமாரு நாரா ஜெயிச்சிட்டாரு. இந்த பேட்டில் அக்கா வீசுரு. ஐயோ வாயில் வருமா அப்படி வெற்றிகரமாக நம்ம கேம்